டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பிரம்மாண்டமான செட்டுகள் அமைக்கிறதுக்கு ராஜேந்தருக்கு முன்னோடியா இருந்தது யாருன்னு திருப்பூர்ல இருந்து பூபாலன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே பிரம்மாண்டமான செட்டுக்களை அமைத்த படங்களை உருவாக்கியவர்கள் அப்படின்னா முதல்ல எஸ் வாசனை சொல்லியாக வேண்டும். அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நாகிரெட்டியார், பிஆர் பந்துலு, ஏபி நாகராஜன் என்று பலர் இருக்கிறார். இவளுக்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் பாடல் காட்சிகளுக்கு பிரம்மாண்டமான செட்டுக்களை அமைத்து படமாக்கியவர் அப்படின்னா அந்த பெருமை டிஆர் ராமண்ணாவையே சேரும். ஆடம்பரமான செட்டுக்களை அமைத்து பாடல் காட்சிகளை படமாக்குவதில் எனக்கு இவங்க தான் முன்னோடி என்று சொல்கின்ற ராஜேந்தர். பாமர மக்களை பொறுத்த வரைக்கும் பலரும் அன்றாட பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு பல அப்படின்னு செட்டுக்கள் இருந்தால் நிச்சயமாக அவங்க ரசிப்பாங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் மிகப்பெரிய அளவிலே ஆடம்பரமான செட்டுக்களை அமைத்து என்னுடைய பாடல் காட்சிகளை எல்லாம் படமாக்கி வருகிறேன் என்று ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார். சார், ஹிந்தியில ரிலீஸ் ஆன அந்தாதுன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஸோ இந்த படத்தை தமிழ்ல பிரசாந்த் ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் அந்தாதுன் படம் மாதிரியே பெரிய வெற்றி படமா அமையுமான்னு மட்டக்களப்புல இருந்து ஜோஷ்வா கேட்டிருக்காங்க. அந்தாதுன் திரைப்படம் இந்தியிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம். அந்த படத்தை தமிழை தயாரிக்கின்ற உரிமைகளை வாங்கி அந்தகன் என்ற பெயரிலே அந்த படத்தை இயக்கி தயாரித்துள்ள தியாகராஜன் உரிய நேரத்திலே அந்த படத்தை வெளியிட்டு இருந்தார் என்றால் நிச்சயமாக பெரிய வெற்றியை அந்த படம் அடைந்திருக்கும். இவ்வளவு காலதாமதத்துக்கு பின்னாலே வருகின்ற நிலையிலே அதே வெற்றியை அந்த படம் அடைய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்குள்ளே இருக்கிறது. கூண்டுகிளி படத்துல எம்ஜிஆர் சிவாஜி காம்போ எப்படி அமைஞ்சது, அந்த படத்தை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ராமநாதனுடைய இயக்கத்திலே உருவான முதல் படம் வாழ பிறந்தவள். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையல. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய இருவரும் பரபரப்பான நடிகர்களாக இருந்தார்கள். அவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படத்தை எடுத்தோம்னா நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு டிஆர் ராமண்ணா எண்ணினார். அவருடைய அந்த எண்ணத்துக்கு செயல் வடிவம் கொடுத்ததுன்னா அது டிஆர் ராமண்ணாவுடைய சகோதரியான டிஆர் ராஜகுமாரி. டிஆர் ராஜகுமாரி அம்மா மேலே எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய இருவருக்குமே மிகப்பெரிய மரியாதை இருந்த காரணத்தினால்தான் அந்த அம்மா கேட்டவுடனே அந்த படத்தை நடிக்க அவர் இருவரும் ஒப்புக்கொண்டார். வித்தியாசமான கதையமைப்போடு கூண்டுக்கிளி படம் அமைந்திருந்தது என்றாலும் பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் அந்த படத்தில் பெருசாக இல்லை என்ற காரணத்தாலோ என்னவோ அந்த படம் வெற்றி அடையலை. அந்த படம் வெளியான அதே 1954 ஆகஸ்ட் மாதம் 26 அன்று தான் தூக்கி திரைப்படமும் வெளியானது. அந்த படத்தை போய் பார்த்தார் ராமண்ணா. அந்த படத்தில் பொழுதுபோக்கு அம்சங்கள் அந்த அளவுக்கு இருந்தது. அந்த படத்தை ரசிகர்கள் எப்படி ரசித்து பார்க்கிறாள் அப்படின்றத பார்த்த ராமண்ணா இனி இதுதான் தன்னுடைய பாதை என்று முடிவு செய்து உண்டு. அதற்கு பின்னாலே எடுத்த படம் தான் குலேபகாவலி. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து டிஆர் ராமண்ணாவுடைய திரை வாழ்க்கை சிறப்பாக அமைய உதவியது. உலகழகி ஐஸ்வர்யா ராய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்களான்னு மலேசியால இருந்து சிவனேஷ் கேட்டிருக்காங்க. உலகழகி என்ற பட்டத்தை பெற்றதுக்கு பின்னாலே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தேவை என்ற எண்ணம் தான் பல அழகிகள் மத்தியிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அழகி தான் ஐஸ்வர்யா ராய். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ண போறதா வந்த செய்தி உண்மையானு பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. படையப்பா படத்தை மறு வெளியீடு செய்தால் நிச்சயமா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த படத்தை மறு வெளியீடு செய்ய வேண்டும் என்றால் ரஜினி மனது வைத்தால்தான் அது நடக்கும். சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தோட ஹீரோயின் லக்ஷ்மி அந்த கதையை எழுதி ஜெயகாந்தனை மீட் பண்ணாங்களான்னு வேலூர்ல இருந்து வரதன் கேட்டிருக்காங்க. ஜெயகாந்தன் எழுதிய சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துடைய கதாநாயகியான லட்சுமி ஜெயகாந்தனை பலமுறை சந்தித்திருக்கிறார். அவர் முதல் முறையாக ஜெயகாந்தனை சந்தித்தது தான் அவரை பின்னாளில் ஒரு நடிகையாகவே ஆக்கியது. எஸ்வி சகஸ்ரநாமத்துடைய மகளான கௌரியும் லட்சுமியும் நல்ல நண்பர்கள். அதனால் கௌரி வீட்டுக்கு அடிக்கடி ஷட்டில் ஆட போவார் லட்சுமி. எஸ்வி சகஸ்ரநாமம் வீட்டுக்கு எழுத்தாளர் ஜெயகாந்தன், இயக்குனர் மல்லியம் ராஜகோபால் ஆகியோர் அடிக்கடி வருவது வழக்கம். அப்போது ஜீவனாம்சம் என்ற பெயரிலே ஒரு படத்தை ஆரம்பிப்பதற்கான வேலைகளில் இருந்தார் மல்லியம் ராஜகோபால். அந்த படத்திலே லலிதா என்ற கதாபாத்திரத்தை நடிப்பதற்கு ஒரு நடிகையை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார். லக்ஷ்மியும் கௌரியும் இங்கே ஷட்டில் ஆடி கொண்டிருந்த போது மாடியிலிருந்து எட்டி பார்த்த ஒருவர் இந்த படத்தில் வர்ற லலிதா கதாபாத்திரத்துக்கு இந்த பொண்ணு சரியாக இருப்பாங்க என்று குரல் கொடுத்தார். அவர் அப்படி சொன்ன உடனே மாடிக்கு வரும்படி லக்ஷ்மிக்கு அழைப்பு வந்தது. லக்ஷ்மி மாடிக்கு சென்ற போது பெரிதாக மீசை வைத்து கொண்டிருந்த ஒருவர், நான் சொல்லலை இந்த பொண்ணு அந்த கதாபாத்திரத்துக்கு மிகச்சரியாக இருப்பாள் என்று சொல்லிவிட்டு நீ யாருமா என்று லக்ஷ்மியை பார்த்து கேட்டார். என்னை இவ்வளோலாம் விசாரிக்கிறீங்களே, நீங்கள் யார் என்று லக்ஷ்மி அவரை பார்த்து கேட்டபோது பக்கத்தில் இருந்த ஒருவர், இவர்தாம்மா எழுத்தாளர் ஜெயகாந்தன் என்று லக்ஷ்மிக்கு அவரை அறிமுகம் செய்து வைத்தார். லக்ஷ்மியினுடைய திரை வாழ்க்கையிலே மிக முக்கியமான படமான சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துடைய கதாசிரியரை அப்படித்தான் முதலாக சந்தித்தார் லக்ஷ்மி.
அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது நடந்த இன்னொரு விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த படத்தில் ஸ்ரீகாந்தோடு டெலிஃபோனில் பேச வேண்டிய ஒரு காட்சியில் லக்ஷ்மி கதறி அழுவார். அந்த காட்சியில் உணர்வுபூர்வமாக நடித்து முடித்து விட்டு லக்ஷ்மி பீம்சிங்கை பார்த்தபோது ரொம்ப நல்லா நடிச்சம்மா, வெரி குட் என்றார் பீம்சிங். அந்த அரங்கத்தில் இருந்த எல்லோருமே லக்ஷ்மியுடைய நடிப்பை பாராட்டினார். அந்த படப்பிடிப்பு தளத்திலே எழுத்தாளர் ஜெயகாந்தனும் இருந்தார். அவரை லக்ஷ்மி திரும்பி பார்த்தபோது ரீடேக் என்றார் ஜெயகாந்தன். என்னுடைய கதாநாயகி கங்கா எப்படி ஆழணும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், நீ எழுதுறது சரியா இல்லை, திரும்ப எடுக்கலாம் என்றார் அவர். அப்படி அவர் சொன்னதுக்கு பின்னாலே பல முறை அந்த காட்சியிலே மீண்டும் மீண்டும் நடித்தார் லக்ஷ்மி. அதுதான் ஜெயகாந்தன். விருமாண்டி, வேட்டையாடு விளையாடு படங்கள்ல சத்யராஜ் ஏன் நடிக்க மறுத்தாருன்னு விருதுநகர்ல இருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. விருமாண்டி படத்திலே நெப்போலியன் நடித்திருந்த பாத்திரத்தில் நடிப்பதற்கு தான் சத்யராஜை அழைத்தார் கமல்ஹாசன். அந்த பாத்திரம் தனக்கு சவாலான பாத்திரமாக இருக்காது என்று சத்யராஜுக்கு தோன்றியதால் நேராக கமல்ஹாசனுடைய அலுவலகத்துக்கே சென்ற அவர் காக்கி சட்டை மாதிரி இது ஒரு நல்ல பாத்திரமாக இல்லை, அதனால் இந்த தடவை வேண்டாம், நிச்சயமாக அடுத்த படத்தில் நடிக்கிறேன் என்று கமல்ஹாசனும் சொல்லிவிட்டு திரும்பி விட்டார். வேட்டையாடு விளையாடு படத்திலும் பிரகாஷ்ராஜ் ஏற்றிருந்த பாத்திரத்தில் நடிக்கத்தான் சத்யராஜுக்கு அழைப்பு வந்தது. அதில் நடிப்பதற்கு சத்யராஜுக்கு அவ்வளவாக விருப்பம் இல்லை, அதனால தான் அந்த படத்தையும் அவர் தவிர்த்து விட்டார். அந்த இரு படங்களிலே நடிக்காததை பற்றி சத்யராஜுக்கு எந்த வருத்தம் இல்லை. ஆனால் கமல்ஹாசனோடு இன்னொரு படத்தில் அவர் நடிக்க வேண்டியிருந்தது. அந்த படத்தை தவற விட்டதுக்காகத்தான் பல முறை வருந்தி இருக்கிறார் சத்யராஜ். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு படம் உருவான காலகட்டத்தில் ஒரு சரித்திர படத்தை உருவாக்குவதாக இருந்தார் கமல்ஹாசன். அதில் வில்லனாக நடிக்க சத்யராஜுக்கு அவர் அழைப்பு விட்டார். அப்போ தான் பல படங்களில் கதனாக நடித்து கொண்டிருந்தார் சத்யராஜ். இப்போ கதனாக நடிச்சிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் திரும்ப நான் வில்லனாக நடித்தா என்னுடைய மார்க்கெட்டில் ஒரு சறுக்கல் வந்து விடுமோ என்று கமல்ஹாசன் நம்ம ஒரு சந்தேகத்துடன் சொன்னபோது, ஒரு நல்ல நடிகர் இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது என்றெல்லாம் அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் கமல்ஹாசன். ஆனாலும் அந்த பாத்திரத்தை ஏற்று நடிப்பதிலே சத்யராஜுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அதன் காரணமாக தான் அந்த பாத்திரத்தை ஏற்று நடிக்க அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு பின்னாலே என்ன காரணத்தாலோ கமல்ஹாசனும் அந்த படத்தை எடுக்கலைன்னாலும் அன்றைக்கு நான் மட்டும் ஒப்புக்கொண்டு அந்த படத்தில் நடித்திருந்தால் நிச்சயமாக கமல்ஹாசன் அந்த படத்தை எடுத்திருக்கக்கூடும், தமிழ் சினிமாவிலே ஒரு வித்தியாசமான படமாக அது அமைந்திருக்கவும் கூடும் என்ற வருத்தம் சத்யராஜ் மனதிலே இன்று வரை இருக்கிறது. விஜயகுமார் நடிக்கிற எல்லா படங்களுமே அரசியல் சார்ந்த படங்களா இருக்கு. அவர் ஸ்கிரிப்ட் அப்படி சூஸ் பண்றாரா இல்ல அதுவா அமைதான்னு அம்ஜிக்கரையில இருந்து பப்பு கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் நடிப்பதற்கு அவருக்கும் விருப்பம் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து அவருடைய கதாபாத்திரங்கள் அப்படி அமைகின்றன. டைரக்டர் அண்ட் எடிட்டர் புதுசா எடுத்த படத்தை எத்தனை தடவை பார்ப்பாங்கன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. முன்னெல்லாம் ஒரு படத்தை 200 முதல் 300 முறை வரைக்கும் ஒரு இயக்குனரும் படத்தொகுப்பாளரும் திரும்ப திரும்ப தங்களுடைய படங்களை பார்ப்பாங்க. இப்போ அந்த அளவுக்கு பார்ப்பதாக தெரியல. ஆனாலும் குறைந்தது 100 தடவையாக இப்போதும் அவர்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். 6 months பேக் வரைக்கும் பெரிய பெரிய ஹீரோஸோட படங்களோட அறிவிப்பு வெளியான உடனே OTT பிளாட்ஃபார்ம்ஸ் அதோட டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கிடுவாங்க. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேட்டையன் படத்தோட 40 minutes ஃபுட்டேஜை பார்த்துட்டு தான் அமேசான் பிரைம் நிறுவனம் அந்த படத்தோட ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. OTT பிளாட்ஃபார்ம்ஸோட இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? பெரிய பெரிய ஹீரோஸோட படங்களுக்கே இந்த நிலைமைனா அடுத்த கட்ட ஹீரோஸோட நிலைமை என்ன அப்படின்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது தவறான செய்தி. பெரிய ஹீரோக்களுடைய படங்களுடைய விலை குறைந்திருக்கிறதே தவிர அப்படிப்பட்ட ஹீரோக்களுடைய படங்களை வாங்குவதிலே OTT நிறுவனங்களுக்கிடையே உள்ள போட்டியின் நிலை மாறியதாக தெரியல. அதனால தான் ரஜினி, கமல், விஜய், அஜித் ஆகியோருடைய படங்களுடைய OTT உரிமைகள் விற்கப்பட்டிருக்கின்றன. ஏஆர் ரஹ்மானோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே பாடின எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏஆர் ரஹ்மான் இந்த அளவுக்கு வளருவாரு அப்படின்னு நினைச்சு பார்த்துருப்பாங்களான்னு மதுரையில இருந்து தமிழ்ச்செல்வி கேட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான சின்ன வயசுலேருந்தே எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவரை முதலாக இசையமைப்பதற்கு கே பாலச்சந்தர் ஒப்பந்தம் பண்ணியிருக்கார் அப்படின்னோடனே ஒரு சின்ன ஆச்சரியம் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்குள்ளே ஏற்பட்டது. அந்த படத்தில் பாடுவதற்கு அழைப்பு வந்தபோது ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளராக எப்படி இசையமைத்திருப்பாரோ அப்படின்ற எண்ணத்தில் தான் அங்கே போனார் எஸ்பி பாலசுப்ரமணியம். காதல் ரோஜாவே என்ற அந்த பாடலை வைரமுத்து எழுதியிருந்த விதத்தையும் அந்த பாடலுக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்த விதத்தையும் பார்த்ததற்கு பின்னாலே நிச்சயமாக ஏஆர் ரஹ்மான் மிகப்பெரிய உயரத்தை இந்த சினிமா உலகிலே தொடுவார் என்ற நம்பிக்கை எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு பிறந்தது. அதை ஏஆர் ரஹ்மானிடமே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். இந்தியன் 2, வேட்டையன், கோட் இந்த 3 படங்கள்ல எது முதலில் 1000 கோடியை வசூல் பண்ணுன்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள 3 படங்களில் முதல்ல வெளியாக இருக்கின்ற படம் இந்தியன் 2 திரைப்படம் அப்படின்றதுனால 1000 கோடி ரூபாய் வசூலை தொடக்கூடிய முதல் வாய்ப்பு அதற்கு அதிகமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். மனோபாலா அவர்கள் இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அவரை எப்போ கடைசியா மீட் பண்ணீங்க? மீட் பண்ணி என்ன பேசுனீங்கன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. மனோபாலாவை பொறுத்த வரைக்கும் அவர் இறப்பதற்கு 4 நாள் முன்னால் கூட அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்னைக்கு நான் பேசினே தவிர அவர் ஒரு வார்த்தை கூட பதிலுக்கு பேசலை. பேசக்கூடிய நிலையிலும் அவர் இல்லை.
இன்னும் சரியாக சொல்லணும்னா என்னை அவர் அடையாளம் கண்டு கொண்டதாகவே தெரியல. அவருடைய வீட்டிலேருந்து வெளில வரும்போது மிகப்பெரிய சங்கடத்துடன் தான் நான் வெளியே வந்தேன் என்றாலும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம விட்டு அவர் மறைந்து விடுவார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. சினிமால உச்சத்தை தொட முடியல அப்படின்ற வருத்தம் சிவகுமாருக்கு எப்போவாது இருந்திருக்கான்னு திண்டுக்கல்ல இருந்து ஆறுமுகசாமி கேட்டிருக்காங்க. நான் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே தங்களுடைய கடவுளாகவே பல நடிகர்களை ரசிகர்கள் நினைத்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே நான் என்றைக்கும் சினிமா உலகிலே இருந்ததில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2ஆம் நிலை நடிகன் தான் என்றாலும் அதிலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே பதிவு செய்திருக்கிறார் சிவகுமார். திராவிட கழக தலைவர் வீரமணிக்கு திரைப்படங்களை பார்க்கும் பழக்கம் உண்டான்னு பாண்டிச்சேரியிலேருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. திரையுலகினரிடமிருந்து அழைப்பு வந்த போதெல்லாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பல திரைப்படங்களை பார்த்திருக்கிறார் திராவிட கழக தலைவரான வீரமணி. அவர் அப்படி பார்த்த படங்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படங்கள்னா பாரதி ராஜாவுடைய இயக்கத்திலே உருவான வேதம் பொய்து, பாக்யராஜனுடைய இயக்கத்திலே உருவான இது நம்ம ஆளு, கமல்ஹாசனுடைய படமான தசாவதாரம் ஆகிய படங்களை சொல்லலாம். சார், நடிகர் சங்க பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நடிகர் சங்க கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு கட்டடமாக அது அமைய வேண்டும் அப்படின்றது தான் நடிகர் சங்க நிர்வாகிகளுடைய எண்ணமாக இருக்கிறது. உறுப்பினர்களுக்காக ஒரு பெரிய திருமண மண்டபம், உடற்பயிற்சி கூடம், வாசக சாலை போன்ற பல வசதிகள் அந்த கட்டடத்திலே அமைய இருக்கின்றன. பார்த்திபன் இந்த அளவுக்கு உயர யாரு காரணம்னு தூத்துக்குடியில இருந்து ஆரோக்கியசாமி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பார்த்திபனிடம் ஒரு முறை கேட்கப்பட்ட போது ரசிகர்கள் அப்படின்றது தான் அவருடைய பதிலாக இருந்தது. ரசிகர்களை தாண்டி அவருக்கு முதல் படத்திலே வாய்ப்பு தந்த விவேக் சித்ரா சுந்தரத்துக்கும் அவருடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். தேங்காய் சீனிவாசன், ரவிச்சந்திரன், மணிவண்ணன் மற்றும் பல வாரிசுகள் சினிமா துறையில காணாம போனதுக்கு என்ன ரீசன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள 3 நடிகர்களுடைய வாரிசுகளும் மிகப்பெரிய இடத்துக்கு தமிழ் சினிமாவில் போகலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சரியான வாய்ப்புகள் அவர்களுக்கு அமையாதது தான். சார், தமிழ் சினிமா எந்த விதத்துல மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கன்னியாகுமரியிலேருந்து பரமசிவம் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலேயே கதாநாயகிகள் விஷயத்தில் கொஞ்சம் மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருப்போது தான் சினிமாவில் நடிக்க முடியும் அப்படின்ற நிலை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிலை முழுவதுமாக மாறி திறமை உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் கதாநாயகனாக நடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தமிழ் சினிமாவிலே ஒரு புதிய சூழல் பிறந்திருக்கிறது. ஆனால் கதாநாயகிகள் விஷயத்திலே அந்த மாற்றம் ஏற்பட்டதாக தெரியல. இன்றைக்கும் கதாநாயகர்கள் சிவப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் பல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இருக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்து 37 ஆண்டுகள் ஆன நிலையிலும் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை தெய்வமாக தங்களுடைய மனதிலே வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆருடைய பழகும் தன்மை அப்படி இருந்தது தான். அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 1984ஆம் ஆண்டு காலகட்டத்தில் உயர்நீதிமன்றத்தை சுற்றி பல பழக்கடைகள் இருந்தன. அதிமுகவை சேர்ந்த சிலர் ஒவ்வொரு பழக்கடைக்கும் 25 ரூபாய் என்று மாமூல் வாங்கி கொண்டிருந்தார். உயர்நீதிமன்றத்தை சுற்றி இருந்த அந்த பழக்கடைகள் எல்லாவற்றையும் அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று டிராஃபிக் ராமசாமி கடுமையாக போராடினார். அவருடைய போராட்டத்தின் விளைவாக அந்த பழக்கடைகள் அப்புறப்படுத்தலை. ஆனால் ராமசாமிக்கு பயங்கரமான அடி விழுந்தது. சிலர் பாறாங்கல்லை தூக்கி அவர் தலையிலே போட்டார். இந்த செய்தி அப்போது முதல்வராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு போய் சேர்ந்தது. உடனே ராமாபுரம் தோட்டத்துக்கு வரும்படி டிராஃபிக் ராமசாமிக்கு அழைப்பு வந்தது. எம்ஜிஆரை டிராஃபிக் ராமசாமி சந்திக்க சென்ற போது உங்களுக்கு என்ன வேணும் என்று எம்ஜிஆர் கேட்க, எனக்கு எதுவும் வேணாம், மக்கள் நடக்கிறதுக்கு தான் நடப்பாதை போட்டிருக்கீங்க, உயர்நீதிமன்றத்தை சுற்றி எக்கச்சக்கமான பழக்கடைகள் இருக்குது, ஒவ்வொரு பழக்கடைக்கும் 25 ரூபா மாமூல் வாங்குறாங்க, முதல்ல அந்த பழக்கடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த சொல்லுங்கள், அப்போ தான் மக்கள் நிம்மதியாக நடந்து போக முடியும் என்றார் டிராஃபிக் ராமசாமி. அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடலாம், உங்களுக்கு என்ன வேணும் என்று எம்ஜிஆர் மீண்டும் கேட்டபோது, எனக்கு எதுவும் வேணாம், அதை மட்டும் அப்புறப்படுத்திங்கன்னா போதும் என்று கையெடுத்து கும்பிட்டுருக்கிறார் டிராஃபிக் ராமசாமி. பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கே என்று சொல்லி டிராஃபிக் ராமசாமி வழி அனுப்பி வைத்த எம்ஜிஆர் அடுத்த நாளே அந்த பழவண்டிகள் எல்லாவற்றையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டார். ஒரு சாமானியனுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்த காரணத்தினால்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தங்களுடைய இதய தெய்வமாக இன்றும் பலர் பூஜித்து வருகிறார். இத்துடன் இன்றைய லென்ஸ் சிகிச்சை நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.